கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Greetings to you all in the mighty name of our Lord and Savior Jesus Christ. We have pleasure to welcome you all in His name. அற்புதமான தேவன் நம்ம எல்லோரையும் ஆச்சரியமாய் அவர் வழிநடத்துவார். Our God of wonders will lead us in a wondrous way. அவர் என்றென்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். For He is good all the time. அந்த நல்ல தேவனை முழு உள்ளத்தோடு கூட நீங்கள் நான் தேடும்போது நிச்சயமாய் தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். When we seek that good God at all times, He will bless and lead us. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் போதுமானவர் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் அவருடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு நாம பாடுவோம். Let us all come together and sing that He is good, He is enough for us, and He is always there. Thank you Lord. எல்லாரும் கைகளை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சேர்த்து பாடுவோம். எல்லாம் கை தட்டி உற்சாகமா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இயேசு வல்லவர். எல்லாருமாய் கண்களை மூடி அந்த இயேசு நல்லவர் இயேசுவின் இடத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? எல்லாருமாய் கண்களை மூடி Let us all surrender ourselves by closing our eyes and surrendering us into that good God. பாடல்களை பாடும்போது ஆராதிக்கும் போது நல்ல உற்சாகமா கைகளை தட்டி தேவனை நம்ம துதிக்கும். With all zeal and enthusiasm, let us all clap our hands and worship the Lord. தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். The Lord will do great and mighty things. எல்லாரையுமாய் ஒப்பு கொடுப்போம். Let us all surrender ourselves. நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் நன்றி சொல்கிறோம். Our loving good God, we thank you for the blessed time you have given us. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender our soul, spirit and body into thy loving எங்கள் hands. குற்றங்கள் குறைகள் ஒரு விஷயங்களை நீங்கள் மன்னித்து உம்முடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். May you forgive our sins and trespasses against you and accept us as your sons and daughters. வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு We கொடுக்கிறோம். completely surrender the little ones to the elder people who have come here today. வந்த பிள்ளைகளுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for all the children of God who have come here today and bless all those who are yet to come. இந்த யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send each and every people of God who are watching this prayer through YouTube, Facebook and online stream. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. And also bless all those who share and subscribe to our channel. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor, praise and dominion. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. In the mighty name of the Lord and Savior Jesus Christ, we offer this prayer and we pray. சொல்லுங்க ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. வாங்க நாம் எல்லாருமாய் தேவனை ஆராதனை செய்வோம்.
Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் நாங்கள் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த ஆனந்தம். எங்களை விட ஆண்டவருக்கு மிகுந்த ஆனந்தம். அவருடைய சமூகத்துல நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில நம்மை ஆசீர்வதித்து நம்ம எல்லோரும் ஒருமனதாக கூடி அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த அவர் நம்மை அழைத்திருக்கிறார். சோ அழைத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் பின்னே செல்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடங்களே கரங்களை தட்டி உங்க இடத்துல பாடல் புத்தகம் இருந்துச்சுன்னா ஜெபத்தொட்ட ஜெயகீதங்கள்ல 145ஆம் பாடல், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவை எனக்கு முன்னால், உலகம் எனக்கு பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எல்லாம் ஜெயமாக மாறும் என்று இந்த பாடலை உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால், உலகமே பின்னால், சிலுவை முன்னால், உலகமே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்றி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நம்முடைய ஊழல் பொருள் ஆவி உரிமைகள் யாவையும் அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்ம காத்துக் கொள்வார். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
நிகழ்கின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ மார்போ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது மார்போ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையை முன்னால் உலகமே பின்னால் சிலுவையை முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே நம் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ எதுவாக இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்காது என்று இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். அது போலவே அவருடைய அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்காது. டெய்லி நம்ம ப்ராமிஸ் வேர்ட் வாசிக்கிறது போல இன்றைக்கு தேவன் நமக்காக கொடுத்திருக்க வாக்கு தத்துவம் 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் வசனம் 5. Stay with Jesus presents today's promise word that the Lord is giving us is from 2 Timothy chapter 4 verses 5. But you must keep control of yourself in all circumstance, endure suffering, do the work for the preacher of the good news, and perform your whole duty as a servant of God. Amen. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ಆಮೆನ್. ಆನಂದದ ವಾಸಂತರ ಆದರೆ ನೀನು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಸ್ವಚಿತ್ತನಾಗಿರು, ಶ್ರಮೆಯನ್ನು ತಾಳಿಕೋ, ಸಾರ್ವತ್ರಿಕನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡು, ನಿನಗೆ ನೇಮಿಸಿರುವ ಸೇವೆಯನ್ನು ಲೋಪವಿಲ್ಲದೆ ನಡೆಸು. Amen. The Lord says that you also have to be sober-minded and we have to do the work of an evangelist and fulfill his ministry. அவர் நமக்காக கொடுத்திருக்க ஊழியத்தை நாம் நிறைவேற்றி முடிப்பது நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடனாக இருக்கிறது. And through that அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நம்முடைய மேன்மையான விஷயமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே டேனியல் வந்து லயன் டென்ல இருந்த அந்த ஸ்டோரி தெரியும் இல்லையா? தானியேல் வந்து சிங்க கெபில இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து தானியேலை வந்து அந்த கெபில போட்ட போது டேனியலுக்குள்ள வந்து ஒரு பெரிய பயம், என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னா. ஆனா டேனியலுடைய ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா he always pray. அவர் வந்து ஒரு நாள்ல 3 தடவை வந்து ஜெபிப்பாராம். அது போல அந்த கெபில இருந்த போது கூட அவர் ஜெபித்த போது ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை எல்லாம் அவர் மூடின தேவனாக இருக்கிறார். அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்த்து எத்தனையோ நாவுகள் இருக்கலாம், எத்தனையோ பேர் பேசலாம், எத்தனையோ பேர் வந்து நம்மை குறித்து கொச்சமாக பேசலாம், நம்மை குறித்து ஏளனமாக பேசலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களை மூடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரை நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலே அவரை நாம் வரவேற்கும் போது சிங்கத்தின் வாயை மூடின அதே தேவன் எல்லோருடைய வாய்களையும் மூட அவர் வல்லவராக இருக்கிறார். சிங்க கேபியில் நான் இருந்த போதும், சூளை நெருப்பில நான் இருந்த போதும் அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் என்கிற பாடலை பாடும் போது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நடந்தே
நடந்தே பனித்துளியாய் என்னை நடந்தார். எதையோ சூழல் நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதையோ சூழல் நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர். எதையோ சூழல் நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதையோ சூழல் நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுவே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவனீரின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவனீரின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நிலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நிலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்ற நாளில் எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்ற நாளில் எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே இவ்வளவு நேரமாக உங்களை ஆராதித்தோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்க கழுவேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, கிருபையின் மேல கிருபைகளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களோட பிரசனம் எங்களுக்கு முன்பாக சென்றதே, அது உமக்கு நன்றி ஆண்டவரே.
அப்பா காலையில எழும்புறதுல இருந்து ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே எங்களை நீங்க காத்தீங்க ஆண்டவரே, இனிமேலும் எங்களை நீங்க காக்க வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. எங்களுடைய உங்களுடைய உள்ளம் கரைகளை ஆண்டவரே நீங்க வரைந்து வைத்திருக்கிறீங்க ராஜாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் வந்து பெரியோர் வரைக்கும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், ஒவ்வொரு தாயார்மார்களும், ஒவ்வொரு தந்தைமார்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு அக்காமார்களும் ஆண்டவரே, அண்ணன்மார்களும் ஆண்டவரே கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே அவங்க வெறுமையான பாத்திரத்துல வந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா உங்களோட வசனத்தை கேட்டு உங்களோட பாடல்களை பாடி அவங்க வீட்டுல சென்று போகும்போது ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போகட்டும். எல்லா பலனங்களும் மாறி பலனாக திரும்பட்டும் ஆண்டவரே. எல்லா கன்ஃபியூஷன் ஸ்பிரிட்டை நீங்க உடைப்பீராக ஆண்டவரே. எல்லா தனிமையான இருக்கிற நேரங்களை நீங்க உடைப்பீரா ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா எக்ஸாமினேஷன் ஃபியரை நீங்க எடுத்து போடுவீராக ராஜாவே. எல்லா சிக்னஸஸ் நீங்க எடுத்து போடுவீங்க ராஜா. அம்மா அப்பா பேச்சு கேட்காது இருக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு பயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா படிக்கிறேன்ற அந்த பயத்தை கொடுங்க ஆண்டவரே. Let them have the fear of the Lord. Is the beginning of the wisdom, O Lord. உங்களோட பயம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்க மேல தயவாக இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க மேல நீங்க தயவாக இருக்கிறீங்க ராஜா. நீங்க ஒருவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீங்க இல்ல என்றால் எங்களுக்கு எதுவுமே இல்ல ராஜா. உங்களுக்கு மறைவானது எங்க வாழ்க்கையில ஒரு காரியமும் இல்ல ராஜாவே. அப்பா இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தாயார்மார்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு தந்தைமார்களும் ஆண்டவரே உங்களோட உள்ள கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். சாஷ்டாங்கமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. Have mercy on us, O Lord. Let your mercy be upon us, O Father. Let you be a righteous God to us, O Lord. Let your blessing flow upon us, O Master. Let your anointing fill this house, O Lord. O Lord, let your wisdom and knowledge be poured out on all the people who have gathered here, O Lord. Oh, let your strength be overflow over your Lord. Let there be by your wound, O Lord. Let them receive the healing power on them, O Lord. Let all the financial crisis break through into pieces, O Lord. Let all the bondages, O Lord, I break in the name of Jesus, O Lord. நான் எல்லா கஷ்டங்களும் உடைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா கஷ்டங்களும் உடைக்கிறேன் இயேசுவே. Oh Lord, we thank you, Lord. We thank you for your Holy Spirit of us. Thank you, Lord. Let us all open our heart to the Lord. Thank you, Jesus. சந்திப்பி
நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஓ நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பிதாவே, பராச்சாரமையான இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மட்டும் ஆண்டவரே எங்களை நீங்க ஆராதித்தீங்க ஆண்டவரே, வார்த்தைகளை கொடுத்தீங்க ஆண்டவரே, பாடல்களை கொடுத்தீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையினால நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே. நீங்க சொல்லிருக்கீங்க ராஜா, எங்க 2-3 பேர் என் நாமத்தில் கூடி ஜெபித்தால் நான் அங்க வாசம் செய்வேன். அப்பா இன்னைக்கு நாங்கள் வேத வசனம் படித்த வண்ணமாகவே ஆண்டவரே 2 Timothy oh Father 4:6 ஆண்டவரே, let us be watchful in what we are doing, O Lord. Let we receive the rejoicing of the hope, and let we also have patient in tribulation, O Lord, and let us continuously steadfastly pray in your presence, O Lord, as Romans 12:12 says, O Lord. அப்பா பிதாவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மனரும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். உங்களோட வார்த்தைகளால எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்களோட வார்த்தையிலே மதுரம், உங்களோட வார்த்தையிலே எல்லா சந்தோஷம் ஆண்டவரே. அப்பா உங்க வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுக்காகவே ஆண்டவரே, உங்களுக்காக இருக்கிற ஆண்டவரே மேன் ஆஃப் காட் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. மகனே நீங்க பலப்படுத்துவீங்க ஆண்டவரே. கலந்து உச்சங்கால் கால் வைக்கும் ஆண்டவரே அவரல்ல ஆண்டவரே, நீங்க Holy Spirit will lead him, oh Father God. I thank you for you giving him the more strength, oh Lord. I thank you for you blessing him the gift of life, oh Lord. அப்பா நீர் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. You are such a grateful God. You are such an awesome Lord. எல்லா துதிகள் மகிமை ஒருவருக்கே ஒப்பு கொடுக்கின்றேன் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனான பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. Thank you Lord. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. இந்த நாளிலே ஆண்டு சமூகத்துல வந்து உங்களை ஒவ்வொருவரும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்துல வந்து யாரையும் தேவன் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு விண்ணப்பம் இருக்கும். அதை தேவன் அறிவார். ஆண்டு சமூகத்திலே சொல்லலாம், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அப்போ இந்த நாளிலே ஜெபம் தொடங்குவதற்கு முன்பாக சில பிள்ளைகள் ஜெபிப்பதற்காக சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஒரு வாலிப மகள் சிந்தியா, அந்த மகளுக்கு வந்து கடுமையான ஜுரம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த மக்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவன் தாயார் இந்த இடத்துல பிரேயர் பண்ணிருக்கிறாங்க, லில்லி ஆண்டி, அவங்களோட மகள். ஆகவே அந்த வாலிப மக்களுக்கு இருக்கிற ஜுரங்கள் நீங்க வேண்டும். கடுமையான ஜுரம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்து கூட அந்த ஜுரம் நிற்கவில்லை என்று சொல்லி அந்த தாயார் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக சிந்தியாக்காக எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணாமா? ஆண்டவரே மகள் சிந்தியாவை கர்த்தர் நீங்க தொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அந்த மகளுக்கு நீர் கிருபையாய் இருங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரம் அந்த மகள் மேலே போய் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒருவரை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தேவனுடைய சுகமடைக்கும் கரம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் தழும்புகள் மகள் சிந்தியா மீது கடந்து போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி. அதே போல தச்சாத்திக்கு ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறது. கர்த்தர் அது பரிபூர்ண விடுதலை அந்த தாயாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாயாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே தச்சம்மாக்காக ஸ்தோத்திரம். தாயாரை ஆசீர்வதிங்க. அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து பரிபூர்ண விடுதலை அந்த தாயாருக்கு தாங்க ராஜா. எடுத்துக்கொள்கிற அந்த ஆக்சிஜன் வந்து
கர்த்தர் இயேசப்பா உங்க சுவாசத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆமென். நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஆமென். அதே போல தாஸ்மாமாக்கு கால்களிலே வீக்கம் வந்திருக்கிறது. அதுவும் அந்த வீக்கம் வந்து புண்கள் அதிகமாய் இருக்கிறபடியால அந்த மக்களை கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி அந்த தாசுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா. அநேக நாளில வாரிகோஸ் வைரஸ் இருக்கிறது, கை கால் நோவு இருக்கிறது, முட்டி நோவுகள் இருக்கிறது, இடுப்பு நோவு இருக்கிறது. இதோ ஒவ்வொருத்தரும் தொடரலாம். அதே போல வீணா அவங்களுக்கு இடுப்பில் இருக்கிற வலிகளை கர்த்தர் மாற்றுங்க என்று சொல்லி அப்படியே எல்லாரும் உங்க ஒவ்வொரு பலவீனங்களை கூட ஆண்ட சமூகத்துல சொல்லி அப்படியே ஒப்பு கொடுங்க. நன்றி 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 கர்த்தாவே, ஒவ்வொரு பலவீனங்களை மாற்றுங்கன்றதை பரிபூர்ண சுகத்தை கொடுப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்றோம். விசேஷமாக இந்த நாளில பிள்ளைகள் கூட எடுத்தாங்க எக்ஸாமினேஷன் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்வோம். எழுதியிருக்கிற பிள்ளைகள் கரெக்ஷன் போகும்போது நல்ல முறையில அந்த டீச்சருங்க சாருங்களும் கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மார்க்குகளை கத்துற அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதே போல இனி வருகிற நாட்களில் மார்ச் மாதத்திலிருந்து சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை இருக்கிற எக்ஸாமினேஷனுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா. கர்த்தாவே, எங்களுக்கு கை கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் இந்த கருத்து ஒப்பு கொடுக்கிறோமையா. எல்லா பிள்ளைகளுக்கும் எக்ஸாமினேஷன் ஆண்டவரே உங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்க புத்தியை தாங்க ஆண்டவரே. அப்பா, நீரே ஞானத்தின் சொரூபியா இருக்கிறபடியால எங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்கும் போது ஞானத்தோடு படித்து ஒரு வருஷம் ஆண்டவரே தாய் தகப்பன் கடுமையாய் உழைத்த ஆண்டவரே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க ராஜா. எந்த ஒரு அவமானத்தையும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்காதபடிக்கு ராஜா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வெற்றி ரிசல்ட்டை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தொடர்ந்து அந்த பிள்ளைகள் பிரயாசங்களா ஆசீர்வதிங்க கர்த்தர், அவர்கள் கரம் பிடித்து நடத்துகிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக வேலை வாய்ப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் தேவன் தான் தர வேண்டும். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள், வேலைக்கு ஏற்ற சம்பளங்களை கர்த்தர் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அப்ப ஸ்தோத்திரம் பண்ணலாமா. ஆண்டவரே, அதன் தொல்லையினாலும் ஆண்டவரே வறுமையினாலும் வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை தொடுகிறாச்சா. நல்ல வேலை இல்ல, நல்ல சம்பளங்கள் இல்ல என்று சொல்லி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க கையில இருக்கிற சம்பளங்களை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அதுல மீதி எடுத்து வைக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் என்னோடும் இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் பேசுகிறமைக்காக உமக்கு நன்றி. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவைகள் ஏராளம் இருக்கும். நீங்க சந்தேக ஆண்டவரை உங்க வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு தேவைகள் சந்திக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால இந்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்கள் விண்ணப்பம் எல்லாம் கேட்டமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஒரு செகண்ட் அந்த நீர் மாத்திரம் போதும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீங்க யாரும் வாயை திறக்கவே இல்லை, பாடவே இல்லை, சத்தமே வரல. தெரியுது, வெறும் ஒரு வார்த்தை தான். என்ன சொல்லணும்? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என் வார்த்தை சொல்லி பாடலாமா? ஒரு அடி மாத்திரம் பாடிட்டு அதனுடைய வார்த்தையை கேட்போம். எல்லாருமே சேர்ந்து பாடுவோம். Thank you Lord, thank you Lord. ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Thank you Jesus. நீ மாத்திரம் போதும், எல்லாருமாய் நீ மாத்திரம் போதும், நல்ல சத்தம் வேண்டாம். நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. Everybody, once again, இன்னொரு முறை. நீ மாத்திரம் போதும், இயேசுவே, நீ மாத்திரம் போதும், ரட்சகரே, நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், ஆமா. நீ மாத்திரம் போதும் எனக்கு. எல்லா துதியும், எல்லா மகிமையும், எல்லா விண்ணப்பங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இயேசு நல்ல நாமத்தினாலே எல்லா காரியத்தையும் உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கைகளை தட்டி எல்லாரும் தட்டி தட்டி. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நேரடியாக செய்திக்கு போவோம்.
இன்றைக்கு கூட ஒரு விசேஷமான செய்தி. வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, சின்னவங்க, யாரெல்லாம் செபிக்கிறார்களோ, யாரெல்லாம் துதிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, தேவன் அவர்களை என்ன பண்ணுவாரான்னு தெரியுமா? தப்புவித்து விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு டாபிக் அதான். தேவன் நம்மை தப்புவித்து விடுதலை ஆக்குவார், டெலிவரன்ஸ் தருவார். விடுதலையோடு கூட ஆரம்பத்துல நம்ம பண்ண இல்லையா, சிங்க கபியில் நான் இருந்தேன், ஆனாலும் என்னோடு கூட தேவன் அமர்ந்திருந்தார். இயேசு அமர்ந்திருந்தார். அக்கினியின் சூழலிலே நான் நடந்தேன், அவைகள் எல்லாவற்றையும் பனித்துளி போல என்னை மாற்றிவிட்டார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. இன்றைக்கு கூட தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம், தானியேல் chapter 3 verses 16, 17, 18, இந்த 3 வசனத்தை ஒருத்தர் ஒரு வசனம் நல்ல சத்தமா படிங்க. வாலிபர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் எப்படி தேவனை ஆராதித்தார்கள், இன்றைக்கு அப்படிதான் இனிமேல் வருகிற காலங்களில் நாம் ஆராதிக்க போகிறோம். அவங்க உள்ளத்துல நினைச்சது ஒண்ணுதான், ஆண்டவரே இயேசுவே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, வேற ஒண்ணு ஆண்டவரே வேண்டாம். எதுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம், யாருடைய மெத்தலுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? எடுத்துக்கிறீங்களா? எசேக்கியேலுக்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தானியேல் chapter 3 16 ஒருத்தர் சத்தமா படிங்க, 17 ஒருத்தர் படிங்க, 18 ஒருத்தர் படிக்கலாம். சீக்கிரம் படிங்க. Shadrach, Meshach, and Abednego answered and said to the king, O Nebuchadnezzar, we have no need to answer you in this matter. If this was be so, our God whom we serve Amen. is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of your hand, O king. Amen. But if not, let it be known to you, O king, that we do not serve your gods, nor will we worship the gold image which you have set up. ಆಮೆನ್. ಕಷ್ಟಪಡ್ತಾங்களா? ಇದರಲ್ಲಿ 18 ಮಾತ್ರ ಓದಮ್ಮ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ 17, 18. ಅರಸೇ, ನಾವು ಸೇವಿಸುವ ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ಆತನು ದಗದಗನೆ ಉರಿಯುವ ಆವಿಯೊಳಗಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಬಲ್ಲನು. ಹೇಗೂ ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನು. ಚಿತ್ತವಿಲ್ಲದಿದ್ದರೂ ರಾಜನೇ, ಇದು ನಿನಗೆ ತಿಳಿದಿರಲಿ, ನಾವು ನಿನ್ನ ದೇವರುಗಳನ್ನು ಸೇವಿಸುವುದಿಲ್ಲ, ನೀನು ನಿಲ್ಲಿಸಿದ ಬಂಗಾರದ ಪ್ರತಿಮೆಯನ್ನು ಪೂಜಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை தப்புவித்து விடுதலையாக்குகிறவர் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தானியேல் 3வது அதிகாரத்துல 16வது வசனத்தை சத்தமா ஒருத்தர் படிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த வாலிபர்கள், இன்னைக்கு இருக்கிற யூத்துக்காக தான், வாலிபர்களுக்காக தான் இந்த விசேஷமானது. ஏன்னா அடுத்த மாசம் எல்லாருக்கும் எக்ஸாமும், ஒரு சிலருக்கு எக்ஸாம் ஆயிருக்குது, ஒரு சிலர் ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதமான வாசலை திறப்பார். அல்லேலூயா. 16வது வசனம் படிங்க பிரதர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சரை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அடுத்து, நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன், நல்ல கவனிங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை தப்புவித்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினியின் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்க விடுவிப்பார். ராஜாவாகிய உம்முடைய கையிலிருந்து எங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் ஒருவேளை போனாலும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஒருவேளை எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, எங்கள் தேவன் எங்களை அப்படியே அக்கினியில சாகரிக்க விட்டாலும் கூட சரி. அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. ஆமென். இயேசுவை விட்டுட்டு நாங்கள் வேற யாரையும் சேவிப்பதும் இல்லை, ஆராதிப்பதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை.
நீ நிறுத்தி வைத்திருக்கிற வானத்துக்கு உயரமாய் நிறுத்தி வைத்திருக்கிற அந்த பொற்சிலையை வணங்கவும் மாட்டோம் என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். ராஜாவாகிய உமக்கு நன்றா புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க இந்த 3 வாலிபர்கள், அதாவது பாபிலோன் தேசத்துக்கு இவங்களை அடிமையாய் கொண்டு வர்றாங்க. தானியங்களோடு கூட சேர்த்து அடிமைகளா கொண்டு வர்றாங்க. இதுல அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல விசேஷமாய் அங்கே ராஜா அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்க பெரிய ஒரு பொற்சிலையை வணங்கிட்டு ராஜாவுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, ராஜாவே உங்களுடைய பொற்சிலையை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய எக்கால சத்தத்தை ஊதுறாங்க. அப்போ அந்த பாபிலோன் தேசமே அந்த பொற்சிலை எல்லாரும் வணங்கினாங்க. ஆனால் இந்த 3 பேரை தவிர எல்லாரும் வணங்கினாங்க. அப்போ இவங்க 3 பேரை பார்த்துட்டு அங்க சொல்றாரு, மறுபடியும் இந்த மேல இருக்கிற வசனங்கள்லாம் சொல்லுது, ஏன் நீங்க வணங்காம போனீங்க, ஏன் ராஜாவுக்கு பயப்படாம போனீங்க, ஏற்கனவே உங்களுக்கு கட்டளையிட்டது இல்லையா, அதனால மறுபடியும் உங்களுக்காக எக்கால சத்தம் ஊதப்படுகிறது, உங்களுக்காக இந்த சத்தம் துணி கேட்கப்படுகிறது. அந்த நேரத்துல நீங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜா மிகுந்த ஒரு கட்டளை இடுகிறார். இந்த கட்டளையிட்ட பிறகுதான் அவங்க 3 பேரை சொல்றாங்க, நீங்க எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை விட்டுட்டு வேற எதையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டோம். சொல்லுங்க சத்தமா, என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். அல்லேலூயா. இதான் உறுதி, இதான் விசுவாசத்துல நீ நான் நிலைத்து நிற்கிறதற்கு ஆதாரமா இருக்கிறது. ஆண்டவரை தவிர, ஆலயத்தில் ஆண்டவரை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம், யாரையும் நாங்கள் பார்க்க மாட்டோம், யாரையும் துதிக்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். ஆலயத்துக்கு வந்தவுடனே, ஜெப கூட்டத்துக்கு வந்தவுடனே வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணோம், ஆராதிக்கணும். அப்போதான் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்தார். இவங்க சொல்ற காரியம் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க வணங்காமற் போனால் அக்கினி சூளையில போடப்படும் அப்படின்னு சொன்ன ராஜாவே, இதை குறித்து நாங்கள் உங்களுக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாது. இதை பத்தி பேசி 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 டைம் வீக் நாக்கிறதுக்கு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை எங்களை அவர் தப்புவிக்காமற் போனாலும் சரி. என்ன ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு என்ன கிடைச்சாதான் தேங்க்யூ ஜீசஸ் சொல்றோம் இல்லையா? என்ன வந்தாதான் தேங்க்யூ ஜீசஸ், சுகமானதான் தேங்க்யூ ஜீசஸ். பலவீனத்துல இருந்தா, சோர்வுகள் இருந்தா, நம்ம நினைச்சது கிடைக்காம போனா இல்லையா, நம்ம கேட்டது கொடுக்காம போனா நமக்கு கோபம் தான் வருதே தவிர அந்த நேரத்துல தேவனை பிரைஸ் பண்றதுக்காக வருதில்லை, யாரும் ஜெபம் பண்றது இல்லை, மறந்துடுறாங்க எல்லாரும். நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, நாம் தேவனை மறவாதபடிக்கு விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறவர்களாய், நம்பிக்கையில நிலைத்து நிற்கிறவர்களாய் நம்ம உறுதியோடு கூட சொல்லணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல வாலிபர்களை போல தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் நல்ல சத்தமா பேசுறோம். யாருன்னா ஒருத்தர் என்ன சொல்லிட்டா இல்லையா, மறுமொழி எப்படி வருது, என்ன சத்தமா வருது தெரியுமா? 3வது மாடியில இருந்தா கூட கேட்கறவங்க கேட்கறாங்க, அந்த மாதிரி வரும். ஓனர் கேட்குவார், என்னமா சத்தம் அப்படின்னு சொல்லி. எப்போ தேவையில்லாத காரியங்களை கத்தும் போது, பேசும்போது. ஆனா தேவனை ஆராதிக்கும் போது, பாட்டு பாடும் போது யாரும் கைத்தட்டுறது கூட கிடையாது, ஸ்தோத்திரம் பண்றது கூட கிடையாது. சத்தமா அல்லேலூயா ஆமென்னு சொல்றது கூட ரொம்ப கஷ்டம் நிறைய பேர். அந்த மாதிரி ஏன்னா ஒரு சில நேரத்துல பிசாசு அந்த மாதிரி ஒரு சிலரை கட்டி வைக்கிறான் இல்லையா, அவனுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். இங்க சொல்றாங்க பாருங்க, ராஜாவே இதை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே கிடையாது, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், நாங்கள் நம்புறோம். ஒரு வேலை எங்களை விடுவிக்கலன்னா கூட சரி, அக்னியில நாங்கள் மடிஞ்சாலும் கூட சரி, செத்தாலும் கூட சரி, நாங்கள் தேவனையே விசுவாசிப்போம். அல்லேலூயா. சொன்னார் இல்லையா, அவர் என்னை கொன்னாலும் நான் அவரை நம்புவேன். அப்படிதான் சொன்னாங்க அந்த வாலிபர்கள். இதை கேட்டவனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சா. என்ன வந்துச்சா? மகாபெரிய கோபம் வந்துச்சு. கடும் கோபம் கொண்டு அந்த சூளையை அதிகமாக சூடாக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு வந்த கோபத்தினால நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நீங்க தொடர்ந்து எல்லாம் நீங்க படிச்சுவாங்க. நல்ல பலசாலிங்க, இவங்களெல்லாம் நல்லா கட்டிட்டு
பலசாலிங்க தூக்கின்னு போனாங்களாம். ராஜாவுடைய கோபம் கட்டளை கடுமையா இருந்தபடினாலே, சூளையின் நெருப்பு அனல் ஜாஸ்தியா இருந்தபடினால இந்த 3 பேரை தூக்கின்னு போனாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் சுட்டு போயிட்டாங்களாம், சுட்டி எரிஞ்சு போயிட்டாங்களாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அனல்ல, அந்த சூளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள். அக்கினியிலே நான் விழுந்தாலும் தேவன் அதை பனித்துளி போல மாற்றுவார். இன்னைக்கு பாருங்க இல்லையா? அவரை விசுவாசிக்கிற நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதுக்காக நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். வாலிப பிள்ளைகள் விசேஷமா ஒப்பு கொடுக்கணும். எங்களை வாலிப நாட்கள் எங்களை ஒப்பு கொடுத்த அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு சில ஜபங்கள் லேட் ஆகும் இல்லையா? ஜபங்கள் லேட் ஆகும், பதில் வரத்துக்கு லேட் ஆகும், ஆசீர்வாதம் லேட் ஆகும், அதிசயம் நடக்க லேட் ஆகும், வியாதி குணமாவுக்கு லேட் ஆகும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாம் கத்துரு இல்லையா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஆண்டவர் தருவார், நிச்சயமா தருவார், கட்டாயமா தருவார். ஒருவேளை என்னைக்கோ நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம், அந்த ஜெபம் நீங்க மறந்துட்டே இருப்பீங்க. அது ஒரு நாள்ல ஆண்டவர் அந்த பதிலை உங்களுக்கு கொடுப்பார். நான் என்னைக்கோ நினைச்சேன், என்னைக்கோ கேட்டேன், என்னைக்கோ ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு எப்படியோ ஆண்டவர் அதை நான் மறந்தாலும் ஆண்டவர் என்ன மறக்கவே இல்லை. இதோ அற்புதம் செய்தார். தூக்கி கொண்டு போனவர்களை அந்த அக்கினி சுட்டெரித்து விட்டது, சுட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் செத்து போயிட்டாங்க, சாம்பலா போயிட்டாங்கல்ல. நான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் அந்த அனல்ல உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவரோடு கூட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மால கூடாத காரியத்தை தேவன் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் அவரை நோக்கி துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர், நம்மை விடுதலையாக்க வல்லவர். அவர் இயேசு என்றென்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். நீங்களும் நானும் நல்லவரா இருக்கிறோமா? அவர் நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோமா? அவர் நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய குடும்பங்களை ஒரு பாட்டாவது பாடி ஸ்தோத்திரம் பண்ணி, சங்கீதங்களை படிச்சு, நற்செய்திகளை படிச்சு, வேதத்தை வாசிக்கிறோமா? ஒரு நாளைக்கு ஒரு சாப்டராவது படிக்கிறோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் நம்ம வாழ்க்கையில வேணும், சுகம் மட்டும் வேணும், நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும். ஆனா ஜெபிக்க மாத்திரம் மறக்க மாட்டேன். என்ன வேணும் கிடைக்கல, ஏமாந்து போயிட்டோம்னாக்கா அழுந்து உட்கார்ந்துக்கிறோம். நம்ம அந்த அழுகையின் கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றி, உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். உன் கண்ணீரை ஆண்டவர் கணக்கில வைப்பார். அல்லேலூயா. எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, ராஜாவே இந்த தவறான காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆண்டவராகிய தேவனை அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். தேவன் அற்புதமாய் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அது அதிகாரத்துல 29வது வசனமாக 29th chapter 29th one. மிக அற்புதமாய், எந்த ராஜா உன்னை சூளையிலே தூக்கி போடுவேன் என்று சொன்னாரோ அதே ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்குகிற தேவனை பார்த்து என்ன சொன்னார்? 29th. Therefore I make a decree that any people, nation or language which speaks anything amiss against the God of Shadrach, Meshach and Abednego shall be cut in pieces, and their house shall be made an ash heap, because there is no other God who can deliver like this. Amen. Hallelujah. 30வது படிச்சுங்க ஒருத்தரே லாஸ்ட். Then the king promoted Shadrach, Meshach and Abednego in the province of Babylon. இதாங்க நடக்கணும் உங்க வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில. எங்க இருக்கிறீங்களோ அதே இடத்துல நீங்களும் நானும் உண்மையா இருந்தால், உண்மையா தேவனை ஆராதனை செய்தால், ஏற்ற காலத்துல நாம் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, வாழ்கிற குடும்பத்துல, மாமியார் வீட்லயோ நாத்தனார் வீட்லயோ எங்க இருந்தாலும் சரி, தேவன் அதே இடத்துல உன்னையனையும் உயர்த்துகிறவரா இருக்கிறார். இப்போ 9 ಮಾತ್ರ ಓದಮ್ಮ. ಸಕಲ ಜನಾಂಗ ಕುಲ ಭಾಷೆಗಳವರಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಾಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬವರ ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಲ್ಲದೆ ಮಾತನಾಡಿದರೆ ಅವರನ್ನು ಚೂರು ಚೂರಾಗಿ ಕತ್ತರಿಸಿ ಅವರ ಮನೆಗಳನ್ನು ತಿಪ್ಪೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಜ್ಞೆಯನ್ನು ವಿಧಿಸುತ್ತೇನೆ. ಹೀಗೆ ಉತ್ತರಿಸಲು ಸಮರ್ಥನಾದ ಇನ್ನಾವ ದೇವರು ಇಲ್ಲವಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. எந்த ராஜா
அக்கினி சூளையில போடுவேன் என்று சொன்னாரோ அதே ராஜாவின் வாயை எப்படி மாற்றினார் பாருங்க. படிங்க, சீக்கிரம் படிங்க. ஆதலால் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். வெட்டப்படுவாங்க. வெட்டி துண்டு துண்டா போட்டுருவாராம். அவன் வீடு எரிக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். ஆமென். அதே பாபிலோன் தேசத்துல எந்த பாபிலோன் தேசத்திற்கு இவர்கள் அடிமையாய் வந்தார்களோ அதே பாபிலோன் தேசத்துல சகல அதிகாரத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தினார் அதே ராஜா என்று சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆக நாம துதிக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, ஜெபிக்கிறது எவ்வளவு மிக அவசியமா இருக்கிறது, எவ்வளவு நல்ல காரியங்களா இருக்கிறது. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார், துதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாருடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை தேவன் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறது நம்மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபம் இல்லை என்று சொன்னால் பாவம் நிறைந்த வீடாய், பாவம் நிறைந்த உள்ளமாய் இருக்கும். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கும். நல்ல கவனிங்க. ஜெபம் இல்லாத குடும்பத்துல நிறைய பாவங்கள் இருக்கும். ஜெபம் இருக்கிற குடும்பத்திலே பாவமே இருக்காது. அல்லேலூயா. தவறு செய்யறவங்க எப்பவும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்றவங்க எப்போதும் என்ன பண்ண மாட்டாங்க, தவறு செய்ய மாட்டாங்க. இதுதான் இதனுடைய விடுதலை. ஆக எசேக்கியா ஐசாயா சீக்கிரம் வாங்க 38 சாப்டர்ல அங்க 4:5 பாருங்க, மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த முழுசா நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்புறார். ஐசாயா சாப்டர் 38 அங்க 4:5 படிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். ஏசாயாவே, நீ எசேக்கியா வீட்டுக்கு போ, அவனுடைய சாப்டர் முடிஞ்சிடுச்சு, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற, வீட்டு காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்து அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக எசேக்கியா ராஜா வீட்டுக்கு அனுப்புறார். அங்க போய் வந்து அவர் சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அதான் இந்த காரியம். அவர் என்ன பண்ணார், எசேக்கியா ராஜா என்ன பண்ணார், அல்லேலூயா. இனிமே நீங்க நான் என்ன பண்ண போறோம், இப்படி ஒரு கட்டளை வந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு சாப்பிட முடிஞ்சிடுச்சு, வியாதி வந்துடுச்சு, ரத்தமே இல்ல, ஜாண்டிஸ் வந்துடுச்சு, லிவர் ஃபைல்னர் ஆயிடுச்சு, கிட்னி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே நடக்க முடியாது, ஒண்ணுமே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. டாக்டர்னா எதனாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. Thank you Jesus. அதனால படிங்க சீக்கிரம் 38ல 4:5. Then the Lord commanded Hezekiah to go back. Hezekiah and says to him, I, the Lord, God of your ancestor David, have heard your prayer and seen your tears. I will let you live 15 years longer. Amen. Amen. 6th. I will deliver you and this city from the hand of the king of Assyria, and I will defend this city. Amen. Amen. Hallelujah. ஏசாயா 38 அதிகாரத்துல 4-5 மாத்திரம் ஓதுமா. ಆಗ ಯೆಹೋವನು ಯೆಶಾಯನಿಗೆ, ನೀನು ಹೋಗಿ ನನ್ನ ಪ್ರಜೆಗಳ ಪ್ರಭುವಾಗಿರುವ ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ, ನಾನು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಆಯುಷ್ಯಕ್ಕೆ 15 ವರ್ಷಗಳನ್ನು ಕೂಡಿಸುತ್ತೇನೆ, ನಿನ್ನನ್ನು ಈ ಪಟ್ಟಣವನ್ನು ಅಶ್ಶೂರದ ಅರಸನ ಕೈಗೆ ಸಿಗದಂತೆ ತಪ್ಪಿಸುವೆನು. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா வந்து சொன்ன உடனே அவர் செய்யற காரியம் என்ன தெரியுமா? 4வது வசனம் படிச்சிருங்க. 4:38 என்ன சொல்றார்? அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்பிவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அதாவது ஏசாயா நீங்க முதல்ல இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா கிட்ட இந்த வார்த்தை சொன்ன ஏசாயா சொன்ன உடனே அங்க நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா?
ஆண்டவரே என்று சொல்லி அவர் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார், தேவனை ஆராதனை செய்தார். ஆண்டவரே, மரண தூது எனக்கு வந்துச்சு ஆண்டவரே, நீ சாக போகிறாய் என்று தீர்க்கதரிசி சொல்லிட்டார் ஆண்டவரே, நீ சொன்னதாக சொல்லி அனுப்பினார் ஆண்டவரே, இந்த வார்த்தையில மறுமொழியே கிடையாது என்று சொல்லி சுவர் பக்கமாய் திரும்பி கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க, நம்ம கண்ணீரை வீணா விடுறதை விட, நல்ல கவனிங்க, வீணா உட்கார்ந்து ஒரு மூலையில அழுகிறதை விட நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் பாதத்துல ஊற்றி அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்களுக்கு ஏன் அழுதுதான் ஜெபம் பண்ணுமா? அழுது ஜெபம் பண்ணி பாரு, அழுது ஜெபம் பண்ணி தான் பாரு, உன் ஜெபத்திற்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்தாங்க வாலிப பெண்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார். ஊரெல்லாம் கல்லெடுக்க வருது, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாங்க. அந்த மகளை ஆண்டவர் வாழ வைத்தார். நீங்களும் நானும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணி பாருங்க. மகதலேனா மரியாள் கண்ணீரினாலே, தைலத்தினாலே ஆண்டவருடைய பாதத்தை கழுவினாள் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. தன்னுடைய கூந்தலினாலே ஆண்டவருடைய பாதத்தை தொடைத்தாள் என்று சொல்லி. ஆண்டவர் பாருங்க என்ன அற்புதமாய் உயிர்த்தெழுந்த பிறகு முதல் தரிசனமானது அந்த மகதலேனா மரியாளுக்கு தான். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்க. தாவீது இங்க பைபிள் சொல்கிறது, சுவர் பக்கமாய் திரும்பி கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பைபிள் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சேன்னா அந்த கேட் வரைக்கும் வந்துட்டாரா ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் சொல்லிட்டு வந்துட்டார், நீ இந்த மாதிரி சாக போறப்பா அப்படின்னு சொல்லி. ஒரு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மறுபடியும் எசேக்கியா ராஜாவை ஏசாயாவை கூப்பிட்டு, நீ போய் எசேக்கியாவுக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் இந்த 4வது வசனம். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பிறகு என்ன சொல்றாரு அந்த வாசனை படிங்க. 4வது வசனம். 4வது. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற நீ போய் மறுபடியும் எசேக்கியாவுக்கு நீ சொல்லு, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. அப்புறம் உன் கண்ணீரை கண்டேன். சத்யா, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர். உன் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், நம்முடைய மன்றாடுதலை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். எந்த காரியத்திற்காக சொல்றியோ, யார் என்னன்னா சொல்லிக்கிட்டாங்க, இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் பழி போட்டாங்க, பரவாயில்லை. அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே நான் ஒண்ணுமே தப்பு செய்யல ஆண்டவரே. எப்படியே வாலிப பசங்க என்ன சொல்லணும், நான் ஒண்ணுமே தப்பு செய்யல ஆண்டவரே, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றாங்க ஆண்டவரே, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிப்பாரு, அவர் நியாயம் விசாரிப்பார். அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷங்கள் கூட்டுவேன். இயற்கை இதை பத்தி அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணார், ஆண்டவரே இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் 15 ஆண்டு காலங்களை மறுபடியுமாய் வாழும்படியா இந்த உலகத்திலே தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருடைய உத்தரவு இல்லாம ஒரு வருஷம் கூட, ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட என்னால வாழவே முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் 15 ஆண்டு காலங்களை மறுபடியுமாய் கூட்டி கொடுத்தார். நீ ஆளுகை செய்கிற வரைக்கும் நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். அதான் 6வது வருஷம். நான் எப்படியா இருப்பேன்? ஆதரவா இருப்பேன். நீ நானும் மனம் திரும்பணுங்க, அதான் ஜெபம். கண்ணீர் வடிக்கணும், அதான் மனம் வருந்துவது. அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, யார் என்னன்னா சொல்லிட்டோம், நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாரு, நியாயம் விசாரிக்கிற தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஊதாரி மகனை குறிச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக் 15வது அதிகாரம். வாங்க சீக்கிரம் வாங்க. அங்க கடைசியில 2 வசனம், மிக அருமையான ஒரு வசனம் இருக்குது. லூக் 15:20-21. அப்பா கிட்ட ஏமாத்தி இல்லையா, அப்பாட்ட ஏமாத்தி சொத்தெல்லாம் வாங்கி போயிட்டாரு. நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டார். கட்சியில சாப்பாடு கூட இல்லாத மாதிரி இல்லையா, தவிட்டு, அதாவது தவிடு சாப்பிட்டாராம். பன்றிக்கு போடுற தவிட்டை சாப்பிட்டு அவன் கொஞ்ச நாள் வாழ்ந்தான் அப்படின்னு. ஆனால் கடைசியில அங்க அந்த தவிடு சாப்பிடும் போது அவனுக்கு தெளிவா வந்துச்சான், ஜெபம் பண்ணணும், வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அங்க வந்து என் அப்பா வீட்டுல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நானும் இங்க பிச்சைக்காரனை போல இருக்கிறேனே, தவிட்டினால பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டு கூட எனக்கு கிடைக்கலையே, நான் ஏன் பசியா இருக்கணும், நான் எழுந்து என் அப்பாவின் இடத்துல போவேன்.
அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிற ஒரு விசேஷமான காரியங்கள் தான் இது. சீக்கிரம் படிங்க. 15th chapterல 20:21. But when he was still a great way off, his father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him. And the son said to him, நல்ல சத்தமா படிங்க படிப்பா. And the son said to him, Father, I have sinned against heaven and in your sight, and I am no longer worthy to be called your son. ஆமென். அல்லேலூயா. இதாங்க ஒப்பு கொடுத்தல். அப்பா என்னன்னா சொல்லிட்டோம், அம்மா என்னன்னா சொல்லிட்டோம், ஆனா நான் என்ன சொல்லணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இல்லையா, அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் தான். ஓதமா தமிழ்ல படிச்சிருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 20-21 சொல்லுது. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தன் தகப்பனை நோக்கி வந்தான். அங்கே ஜெபம் பண்றார். அவர் முடிவெடுத்துட்டார். பண்டிகள் மத்தியிலே நான் எழுந்து போவேன், என் அப்பாவை பார்ப்பேன், என் அப்பாவிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன், பரலோக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வந்திருக்கிறார். நடக்கிற சம்பவம் தான் இது. அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவன் மேல் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்னதான் அப்பா அம்மா உங்களை கோபமா திட்டினாலும் கூட நீங்க மனம் திரும்பி அப்பா நான் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், அம்மா தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களை ஒப்பு கொடுத்து நீங்க அங்க அப்பா அம்மாட்ட நீங்க பேசி பாருங்களேன், உடனடியாக உங்க மேல என்ன பண்ணுவாங்க? அவங்க மனம் இறங்குவாங்க. அவங்க மகளே பரவாயில்ல, மகனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவனை ஆதரிப்பாங்க. அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுடைய கோபம் பட்டுக்கின்னு ஆஸ்திரேலியா வாங்கி போனவன் உதாரியாய் வரான். துணிமணி கூட இல்லாத கிழிஞ்ச துணியோட வரான். தூரத்திலிருந்து அவனை பார்த்துட்டார். மகனை போய் கட்டி பிடித்து முத்தமிடுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன? 21. குமாரன் தகப்பனை நோக்கி, குமாரன் தகப்பனை நோக்கி, அதாவது ஒரு மகோ அல்லது ஒரு மகன் தான் தாய் தகப்பனை நோக்கி தான் நீங்கள் நாங்கள் செய்ய வேண்டியது. சும்மா சும்மாக்கெல்லாம் கோச்சின் போய் உட்கார்ந்து கூடாது, ஒண்ணுமே கிடைக்காது இல்லையா? அம்மா அப்பாட்ட கோச்சுக்கணும், என்ன கிடைக்கும்? சாப்பாடு கூட கிடைக்காது உனக்கு, கேட்கறது ஒண்ணுமே கிடைக்காது. அப்பா கிட்டே கோச்சுக்காது, அம்மாட்டையும் கோச்சுக்காது, வேற யாருக்குன்னா கோச்சுக்கா கொஞ்ச நேரம், அக்கா கிட்ட தங்கச்சி கிட்ட கொஞ்ச நேரம் கோச்சுக்கினே அப்புறமா சரியாயிடு. ஆனா அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்கினே ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் இங்க மகன் அப்பாவை பார்த்து சொல்றான், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும், நல்லா கவனிங்க, பரலோக தேவனுக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். இப்படிதான் நம்மள ஒப்பு கொடுக்கணும். அம்மா தப்பு செஞ்சுட்டேன், அப்பா தப்பு செஞ்சுட்டேன், அண்ணே அக்கா தப்பு செஞ்சுட்டேன் நானு அப்படின்னு முழுசா ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அது வரைக்கும் உனக்கு ஆசீர்வாத வாசல் திறக்கப்படவே படாது. தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரலோக தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று நான் தகுதியே இல்லை. உன் அம்மா என்று கூப்பிட, அப்பா என்று கூப்பிட நான் தகுதியே இல்லை அப்படி நீ சொன்ன உடனே, நான் சொன்ன உடனே ஆண்டவர் நம்ம மேல் மனதிருக்குவாங்க. அப்பா அம்மா மனதிருக்குவாங்க. மகளே நீ அப்படியெல்லாம் சொல்லாதே, அப்படியெல்லாம் செய்யாதே, நல்ல புத்திமதிகளை சொல்லுவாங்க. இதான் அன்பானவர்களை உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில நடக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதான் துதி, ஆராதனை, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை. நிச்சயமாய் நம்மை தப்பிப்பார், நம்மை விடுதலை ஆக்குவார். ஆண்டவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணிப்பார், மன்றாடிப்பார், கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணிப்பார். வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா உமக்கு முன்பதாகவும், அம்மா உமக்கு முன்பதாகவும், பெரியவங்களை உமக்கு முன்பதாகவும், பரலோக தேவனுக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தேன். இனி நான் உன்னுடைய மகளாய் ஆண்டவரே நான் இருக்க தகுதியே இல்லை சுவாமி, ஆனாலும் என் மேல் மனம் இறங்கும். அவன் வேண்டிக் கொண்டான். உடனே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவனுக்காக புது மோதிரத்தை போட்டாங்க, புது ஆடையை கொடுத்தாங்க, அவனை குளிப்பாட்டினாங்க. ஒரு பெரிய விருந்தே தகப்பன் ஏற்பாடு செய்தார்.
அல்லேலூயா. ஆமென் பாருங்க. ஒரு பாவி மனம் திரும்புகிறதுனால பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. ஒவ்வொரு நாளும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, தானியேலை போல, வாலிப பிள்ளைகளை போல ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி நாம வரும்போது ஆண்டவர் புது வாழ்க்கை தருவார். ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 Corinthians 5th chapterல 17th verse நம்ம ஜெபம் பண்ண போறோம். வாங்க, மிக முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. 2 Corinthians 5th chapterல வாலிப பசங்க படிங்க, மிக அருமையான ஒரு வசனம். 17th verse 2 Corinthians 5th chapter. Therefore, if anyone is in Christ, he is a new creation. Old things have passed away. Behold, all things have become new. Amen. Hallelujah. இப்படி இருக்க ಈಗಿರಲಾಗಿ ಯಾವನಾದರೂ ಯಾವನಾದರೂ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿದ್ದರೆ ಯೇಸು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಅವನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವರು. ಇಗೋ ಪೂರ್ವ ಸ್ಥಿತಿ ಹೋಗಿ ಹಳೆದೆಲ್ಲ ಹೊಂಟೋಯ್ತು, ಎಲ್ಲಾ ನೂತನವಾಯಿತು, ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತ್ತು. ದೇವರಿಂದಲೇ ಉಂಟಾದ. ஆமென். பிரியமானவர்களே, அல்லேலூயா. உன் வாழ்க்கை இப்படி இருந்தா, உன் குடும்பம் இப்படி இருந்தா, இந்த உலகம் இப்படி இருந்தா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. படிங்க பிரதர். இப்படி இருக்க சகோதரனே, சகோதரியே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே நுழைந்து வந்தால், விண்ணப்பம் செய்து மன்றாடம் செய்து ஜெபம் பண்ணி பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. அவன் வாழ்க்கையில் இந்த பழைய பாவ சாபம், அநியாயம், துன்மார்க்கம், துக்கம் எல்லாவற்றையும் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாயின. வாழ்க்கையில எல்லாமே புதிதானது. சொல்லுங்க அல்லேலூயா. நம் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ள புதிதாய் வரணுங்க. நம்ம ஒரு நாளும் ரீசார்ஜ் பண்ற மாதிரி, மொபைல ரீசார்ஜ் பண்ற மாதிரி நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ஜெபத்தில். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. நேற்றைய வாழ்க்கை மறந்து போனது, முந்தின வாழ்க்கை மறந்து போனது, போன வார வாழ்க்கை மறந்து போனது, போன மாசம் இருந்த கஷ்டம் நடந்து ஒழிந்து போனது. இந்த நாள்ல ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார், புதிய ஆசீர்வாதத்தை தருவார். நாம் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாமே கொடு. ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமே கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். வாங்க, நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே கண்களை மூடுவோம். Thank you, thank you, thank you, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்க வாலிப பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, ஒவ்வொரு தாய் தகப்பனும் சொல்லுங்க. இந்த யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆன்லைன்ல பாத்துங்க எல்லாரும் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தார ஒப்பு கொடுங்க. உங்க வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். சொல்லுங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும். நான் தப்பு செஞ்சது போதும் ஆண்டவரே. பரலோக தேவனுக்கு விரோதமாய் தப்பு செஞ்சது போதும். அப்பா அம்மாவுக்கு விரோதமாய் தப்பு செஞ்சது போதும். பெரியவங்களுக்கு விரோதமாய் தப்பு செஞ்சது போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே. மகனா ஏற்றுக்கொள்ளுங்க, மகனா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. படிக்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கீழ்ப்படுகிற ஆவியை தாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வாழ கிருபை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆக உதவி செய்யுங்க. டிஸ்டன்ஸ் லெவல்ல வரணும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையாக ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் கோடி கோடி நன்றி. Loving Heavenly Father, Lord Jesus Christ, thank you for giving this day. இந்த பிப்ரவரி மாதத்தின் ஆண்டவரே 4வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for giving this February last
Tuesday, Master. ஆண்டவரே நாங்கள் அநேகருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். Lord Jesus, we have prayed for many people, Master. அநேகருக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம். Lord Jesus, we have given a lot of petitions, Master. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்க ஆண்டவரே. Lord Jesus, the youth people who have come along here, they have surrendered themselves, Master. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க Lord ஆண்டவரே. Jesus, you need to bless every future's Master. அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. Lord Jesus, let a good goals and futures, Master. தாய் தகப்பன் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. Lord Jesus, give all the good heart, Master, to all the youth people. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும் Lord ஆண்டவரே. Jesus, you need to transform each and every youth children to cry and pray with you, Master. ஆண்டவரே ஒவ்வொரு தாய் தகப்பனும் நல்லதுக்கு தான் சொல்வாங்க ஆண்டவரே. Lord Jesus, every parents always tell the good things to them, Master. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை தாங்க You ஆண்டவரே. need to give a good heart to accept it, Master. ஊதாரி மகன் சொன்னான், ஆண்டவரே அப்பா உமக்கு விரோதமாய் பரலோக தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். Lord Jesus, the son has told, I have done wrong things for you and God. என்னை மன்னியும் ஆண்டவரே என்று Oh கேட்டுக்கொண்டான். Father, forgive us. அப்பா என்னை மன்னிங்க, Oh Father, forgive us. இரக்கமாய் இருங்க ஆண்டவரே. Lord Jesus, have compassion with அவனுக்கு us. புது மோதிரம் கொடுக்கப்பட்டது, A new ring has been given. புது ஆடை கொடுக்கப்பட்டது, New dress has been புது given. விருந்து கொடுக்கப்பட்டது. And new greetings has been ஹalleluya, given. Hallelujah. மகிழ்ச்சி உண்டானது ஆண்டவரே. All the miraculous things happen, Master. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் டீனேஜ் பிள்ளைகளையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the teens and youth into your most precious hand, Master. எங்கள் ஒவ்வொரு துதி ஆராதனை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போலவே இருக்கட்டும் ஆண்டவரே. With all the glory and honor, let it be like a Shevet heart, my Lord Jesus. என்ன நடந்தாலும் உம்மை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. Whatever let it be happen, Master, we should always worship you, Lord. அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும் We should ஆண்டவரே. always read Holy Bible and pray to you, Master. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஜெபத்தின் ஆவியை ஊற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. You need to bless us with your holy prayer, Master. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். All the glory and honor and praises to you alone, Master. இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we surrender from the elder ones to the young ones into your most precious hand, Master. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. You need to bless and send by the name, Master. சொல்லுங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, bless us. சொல்லுங்க எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும். Bless us, Master. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். All the glory and honor and praises to you alone, Master. பாபிலோன் தேசத்திலே நேபுகாத் நேச்சார் அந்த வாலிபர்களை உயர்த்தினது போல எங்க வாலிப பிள்ளைகளையும் நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. Lord Jesus, has you blessed and lifted up the Babylon, all the youth. Lord Jesus, we pray to lift up our youth children as well, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' most precious hand we pray. ஆமென். Amen. ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, இருதயத்தின் மேல் கை வைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா எல்லாரும் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் எல்லாரையும் தேவன் தப்புவித்து விடுவித்து காத்துக் கொள்வாராக. ஆமென். 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 ஹalleluya. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். Hallelujah. Hallelujah. நாளிலே கேட்ட செய்தி, தேவன் நம்மை விடுவித்து தப்புவிக்கிறார். ஆமென். இந்த செய்தி நம்ம கேட்டலமா? ஆகவே எரிகின்ற சூளையிலிருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நமக்கும் நிறைய சூளைகள் பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல இருந்து தேவன் நம்மை விடுவித்து காப்பாற்றி ரட்சிப்பார். அங்க ஒரு பாடல் சொல்லுது, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் என்னை விடுவிப்பார் என்று இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். Thank you Lord. எல்லாரும் தெரியும் பழைய பாடல். Thank you. நம்ம பாடலாம். நன்றி. ஸ்தோத்திரம். மக்களே ஸ்தோத்திரம்.
வல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்கம்மா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் எல்லாமாய் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிப்போம். ஆமென். விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் சென்றிட கருப்பட்டி நடத்திடுவார். சொல்லுங்க. நம்மை அழைத்தவரோ ஆமென். கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கருப்பட்டி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நம்மை விடுவிக்க வல்லவரே. நான் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை விடுவிக்க வல்லவரே. என்றும் விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது Thank you. எரிகிற சூளையிலிருந்து தானியேலை காப்பாற்றின தேவன் நம்மையும் காப்பாற்ற நல்லவராக இருக்கிறார். சிங்கக்கபியிலே தானியேலை Yes. காப்பாற்றின ஆமென். தேவன் ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஆமென். எரிகிற அக்கினி சூழலிலிருந்து காப்பாற்றின தேவன் Thank இங்கு you. வந்திருக்கிற நம்ம எல்லா பிள்ளைகளையும் Yes. காப்பாற்றி உயர்த்துவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஆமென். Jesus is coming soon.